வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னி ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்க மொபைல்ல நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 20/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிலவ வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 9:36 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்துள்ளார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் வலுப்பெற்றுள்ளதால் இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த கிரக நிலை காணப்படுகிறது. இத்தகைய சிறந்த கிரக நிலை காரணமாக இன்றைய தினம் உங்களது மனமகிழ்ச்சிகள் மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள். நண்பர்களே, நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போ நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு கன்னிராசி என்பவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆரம்பத்தை அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். இதுவரை உங்களோடு சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் கூட இப்போது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் எல்லா காரியத்தையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்திருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. அதனால உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்க. சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். முன்னாடி தடைபட்டிருந்த காரியங்களை கூட இப்போ நீங்கள் லிஸ்ட்டு போட்டு நேர மேலாண்மையோட இந்த காரியத்தை இப்போ செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட வச்சு நீங்கள் கண்டிப்பாக லிஸ்ட் ஏற்படுத்தி செயல்படுங்க. வெற்றிகளை பெற முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே திருவினையாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமைப்பெறுவதால் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் முடிங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலுமே முடித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. மற்றவர்களையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களோட கூட இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அது உங்களுக்கு இப்போ தீரக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினம் என்று சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. தொழிலில் நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறது அல்லது தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகள் டெக்னாலஜிஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்போ சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொருளாதாரமும் கணிசமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே திருப்தியாக இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் சிறப்பாக கொடுத்து முடிச்சிருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் உங்களுக்கு நிதி பிரச்சனைகளை தீர்க்கும். அதனால் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது சுணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அது இன்னைக்கு தீர்ந்து விடுங்க. உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்திற்கு அது கண்டிப்பாக வழிவகுக்குங்க. உங்களது உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமைன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையலாங்க. இன்னைக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க. அவரை நேரில் சிந்திச்சு இன்னைக்கு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தமான தினம் என்று சொல்லலாங்க. இன்னைக்கு நீங்கள் மிக அசாதாரணமான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைவீங்க. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைக்கும். இன்னைக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு கூடக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. இன்னைக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக புதிய ஐடியாக்கள் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும்.
இன்றைக்கி உங்கள் வலிமைக்கு மீறி உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு தீங்குகள் ஏற்படலாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. முடியாததை நீங்கள் மற்றவங்களுக்கு அதுக்கு உரிய யாருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. தூக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே தேவையில்லாமல் ஓவர் வெயிட்டை தூக்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி உங்கள் கைவிட்டு போன சில அசையா சொத்துக்கள் இப்போ உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் அமைந்திருக்குங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் கைவிட்டு போன வீடு போன்றவற்றை நீங்கள் இன்றைக்கி மீண்டும் கிடைக்கப்பெறுவதனால மனமகிழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்குமே இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுங்க. சில முக்கியமான ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி நல்லா யோசித்து சிறந்த ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆன்பது அழுத்துறது மூலமாக சுட சுட நமது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நமது கன்னிராசி அமர்க்கூடிய நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சேவிங்ஸை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற சிந்தனைகள் அதிகமாக காணப்படுங்க. அந்த யோசனைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய ஐடியாக்களை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய புதிய ஐடியாக்களை வச்சு நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இன்றைய தினம் உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். காரியங்களை எடுத்தோம் முடித்தோம்னு நீங்கள் விவேகமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் விவாதங்களை தவிர்த்துடுறது நல்லதுங்க. தேவையில்லாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் திணிக்க வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை அவங்க ஒரு நாள் ஏற்றுக்குவாங்கங்கிறதுனால அதுக்கு நேரம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறது தான் நல்லதுங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் விடுமுறை நாள் தான் இருந்தாலும் உங்களோட உத்தியோக பணிகள் நீங்கள் ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யணுங்க. இன்றைக்கி உங்கள் பணிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் மன உறுதியோடு இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். இன்றைக்கி தினத்தை இன்னும் சந்தோஷமாக சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.